காஞ்சிபுரத்தில் இரண்டாவது காதலனை கொன்று எரித்த பெண் மூன்றாவது காதலனோடு போலீசில் சிக்கியுள்ளார். தப்பிவிட்டதாக நினைத்து நிம்மதி பெருமூச்சு விட்ட பெண் 1 வருடத்திற்கு பின்னர் போலீசில் சிக்கியது எப்படி? காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ் கொத்தனார் வேலை பார்த்து வந்தார். ஏற்கனவே மனைவியை விட்டு பிரிந்த இவருக்கு பிள்ளையார் பாளையத்தைச் சேர்ந்த பவானி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் 2வது திருமணம் செய்து கொண்டு திருக்காலிமேடு பகுதியில் வாழ்ந்து வந்தனர். மோகன்ராஜ் கொத்தனார் வேலைக்காக அடிக்கடி வெளியூருக்கு செல்வது வழக்கம். அப்பொழுது எதிர் வீட்டில் வசித்து வந்த மணிகண்டன் என்பவருடன் பவானிக்கு 3வதாக காதல் பூத்துள்ளது. மோகன் வெளியே செல்லும் நேரமெல்லாம் பூத்த பூவை வாடாமல் பார்த்து கொள்ள இருவரும் காதலில் மூழ்கி காமத்தில் திளைத்துள்ளனர். இது மோகனுக்கு தெரியவர இருவரையும் கண்டித்துள்ளார். இருப்பினும் புது காதல் பவானியின் கண்களை மறைக்க மணிகண்டனுடன் தொடர்ந்து உறவாடி வந்தார். இதை தட்டி கேட்டபோது மோகன் பவானியை தாக்கியதாக தெரிகிறது. காதலுக்கு இடையூறாக இருப்பதாக ஆத்திரமடைந்த பவானி மோகன்ராஜை தீர்த்து கட்ட திட்டமிட்டார். அதற்காக 3வது காதலன் மணிகண்டன், அவரது நண்பர் ராஜேஷ் மற்றும் பவானியின் தங்கை கணவர் தயாளன் ஆகிய 3 சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு என வரவழைத்து மோகன்ராஜை கத்தியால் குத்தி கொன்று வயாபூர் பனந்தோப்பு அருகே தீயிட்டு எரித்தனர். மோகன்ராஜ் தொழில் நிமித்தமாக வெளியே சென்றிருக்கலாம் என்று நினைத்திருந்த அவரது பெற்றோர் கடந்த 1 வருட காலமாக அவருக்காக காத்திருந்தனர். ஆனால் அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்காததால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் பவானியை பிடித்து விசாரித்தனர். 2வதாக திருமணம் முடித்த மோகன் எங்கே என விசாரித்த போது தற்போது தான் மணிகண்டனுடன் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார். சந்தேகமடைந்த போலீசார் துருவி விசாரிக்க ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தவர் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை உளறிக் கொட்டினார். இதனை அடுத்து கொலை வழக்கு பதிந்த போலீசார் பவானி, அவரது கள்ள காதலன் மணிகண்டன், அவரது நண்பர் ராஜேஷ் மற்றும் பவானியின் தங்கை கணவன் தயாளன் உள்ளிட்ட 4 கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகனுக்காக காத்திருந்த மோகன்ராஜின் பெற்றோர் அவரது இறப்பால் சோகத்தில் மூழ்கினர்.